கொள்வனையும் கொடுப்பனையும் கணக்கில் கொள்ளப்படாதது எப்பொழுது? உயிர்த்தெழுதலில். தாவீது யாரை ஆண்டவர் என்று முன்னமே கூறினார்? இயேசு. தேவனுடைய வல்லமையை அறியாமல் தப்பான எண்ணங் கொண்டவர்கள் யார்? சத்துசேயர். யாருக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ என்று ஏரோதியர் இயேசுவிடம் கேட்டார்கள். ராயன். வழிச்சந்திகளிலே நிற்பவரை கல்யாணத்திற்கு வரவழைக்கச் சொன்னவன் யார்? ராஜா. வரிக்காசில் யாருடைய சுரூபம் காணப்பட்டது? ராயன். பரிசுத்த ஆவியினாலே இயேசுவை ஆண்டவர் என்று கூறியது யார்? தாவீது. கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டவர்களை அழைப்பிக்க ராஜா யாரை அனுப்பினார்? ஊழியக்காரர். இயேசுவை சோதிக்கும்படியாக வந்தவன் யார்? நியாயசாஸ்திரி. கையுங்காலம் கட்டப்பட்டு கலியாண வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்டவன் யார்? கலியாண வஸ்திரம் தரித்திராதவன். இயேசு யாருடைய வாயை அடைத்தார் என்று பரிசேயர் கேள்விப்பட்டு அவரிடத்தில் கூடிவந்தார்கள்? சத்துசேயர். நல்லார் பொல்லாரால் நிறையப்பட்டிருந்தது எது? கல்யாணசாலை. ராயனுடையதை டாஷ் தேவனுடையதை டாஷ் செலுத்துங்கள் என்று இயேசு கூறினார். ராயனுக்கும் தேவனுக்கும் பேச்சிலே இயேசுவை அகப்படுத்தும்படி யோசனை செய்தவர்கள் யார்? பரிசேயர். உயிர்த்தெழுதல் இல்லை என்று சாதிக்கிறவர்கள் யார்? சத்துசேயர். விருந்தாளிகளை பார்க்கும்படி உள்ளே பிரவேசித்தவர் யார்? ராஜா. நியாயப்பிரமாணம் முழுமையும் தீர்க்கதரிசனங்களும் எத்தனை கற்பனைகளில் அடங்கியிருக்கிறது? 2. தங்களுடைய சீஷரையும் ஏரோதியரையும் இயேசுவிடம் அனுப்பியவர்கள் யார்? பரிசேயர். சந்தானமில்லாத ஸ்திரீயை விவாகம் பண்ணிய சகோதரர்கள் எத்தனை பேர்? 7 பேர். ராஜாவின் அழைப்பை அசட்டை பண்ணியவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். எவனை குறித்தும் உமக்கு கவலையில்லை என்று இயேசுவிடம் கூறியவர்கள் யார்? ஏரோதியர். தேவன் யாருக்கு தேவனாயிருக்கிறார்? ஜீவனுள்ளோர். முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழுமனதோடும் யாரிடத்தில் அன்பு கூற வேண்டும்? தேவனாகிய கர்த்தர். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். டாஷ் சிலர். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ? கல்யாணத்திற்கு வர மனதில்லாதிருந்தவர்கள் யார்? அழைக்கப்பட்டவர்கள். இயேசுவை தாவீதின் குமாரன் என்று கூறியவர்கள் யார்? பரிசேயர். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல டாஷ் அன்பு கூறுவாயாக. பிறனிடத்திலும். இயேசுவின் போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டவர்கள் யார்? ஜனங்கள். சந்தானம் இல்லாதவனுடைய மனைவியை சகோதரன் விவாகம் பண்ண வேண்டும் என்று கூறியவர் யார்? மோசே. தன் சேனைகளை அனுப்பி பட்டணத்தை சுட்டெரித்தவன் யார்? ராஜா. தன் குமாரனுக்கு கலியாணம் செய்த ராஜாவுக்கு ஒப்பாயிருப்பது எது?
பரலோக ராஜ்யம்.